ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த நிகழ்ச்சி சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன். ஸோ நம்ம சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில லைவ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க சூப்பர் சாட் மெத்தடில். ஸோ அதற்கான ஆன்சர் செக்ஷன் தான் இது. ஸோ அதனால் பார்க்கக்கூடிய நேர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்திற்கும் பலன் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடப்பு தசாபுத்திக்கு என்ன பலன் அல்லது எதிர்கால பலன் சொல்லக்கூடிய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பலன் சொல்லக்கூடிய ஏதாவது திருமணம், வேலைவாய்ப்பு, தொழில், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு வாழ்க்கை, ஸோ வெளிநாட்டில் இருந்துச்சுன்னா பிஆர் கிடைக்குமா, இது போன்ற சந்தேகம் உங்கள் ஜாதகத்தில் அல்லது உங்கள் வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை தெரிவித்து ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கு நம்ம லைவ்ல நீங்கள் கலந்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு கலந்துக்குங்க நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதனால இந்த வாரம் 22ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி 22ஆம் தேதி ஒன்றும் பெருசாக நம்ம லைவ் பண்ண முடியல, சாஃப்ட்வேர் ப்ராப்ளங்கிறதுனால. அதில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அண்ட் தென் 23ஆம் தேதி சில நேர்கள் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் சேர்த்து நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சாம் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாருன்னா 19/11/2003 டைம் 4:27 PM தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, ஸோ டூயிங் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்காரு, 4th இயர். ஹி இஸ் ரைட்டிங் ஃபார் ஏ கேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காரு. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்கா இப்போ அப்படிங்கிறத அவருடைய கேள்வி. சரி, இப்போ இவருடைய ஜாதகம் அந்த அமைப்பு இருக்கா இல்லைன்னு பார்த்துடலாம். எஸ், இதுதான் உங்களுடைய ஜாதகம். பாருங்க, மேஷ லக்னம், கன்னி ராசி, நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம், 2ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை ஆல்மோஸ்ட் ராகு தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போன டிசம்பர்லேருந்து இப்போ 2 மாசமா போயிட்டு இருக்குது. இந்த ராகு தசை இந்த ஜாதகருக்கு என்னென்ன வழியெல்லாம் நன்மை கொடுக்கணும், ராகு தசை இவருக்கு யோக தசையாக செயல்படணும். ஸோ அதனால ராகு லக்னத்தில் நிற்கிறார், மேச ராகுவாக நிற்கிறார். ராகு நின்ற வீட்டின் அதிபதி செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்குது. இந்த ஜாதகத்தின் குரு பாக்யாதிபதி அண்ட் சனி பார்த்த குரு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த இடத்தில் சனியும் மற்றும் குருவும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்வார்கள். இந்த 2 பாயிண்ட்டும் இந்த ஜாதகத்துக்கு யோகத்தை தான் கொடுக்குமே தவிர நெகட்டிவ் பண்ணாது. ஸோ அதனால இவருக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் இவரை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிட்றோம். ஸோ அதனால ராகுங்கும் போது இடமிட்டு இடம் நகரணும், வெளிநாட்டு வாழ்க்கை, வேறு மொழி பேசக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் வாழ வைக்குது, இது போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கும். இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக கொடுக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது, நல்லபடியாக கிளியர் பண்ணுவாருங்க. ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ராகு திசை மிகப்பெரிய யோக திசையாக அவருக்கு வேலை செய்யும், இதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இந்த வருடம் எப்போ முடிக்கிறாரு, என்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, இதெல்லாம் முக்கியம், எந்த காலகட்டம்னு. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ நடந்துட்டு இருக்கிற ராகு தசை, ராகு புத்தி, சுயதசை, சுய புத்தியே இந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நல்ல விதமாக. ஓகேவா? நன்றி. ஜாதகம் சூப்பரான ஜாதகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஷாம் தாண்டி பார்த்தீங்கன்னா முத்துராமன் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா 23/9/1999. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8:45 AM தென்காசிலேருந்து கேட்டிருக்காரு. சரிங்க, தென்காசி. என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, துலா லக்னம் 7ல் குரு சனி, 2ம் வக்ரம், திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கை நன்றாக இருக்குமா, எப்படிப்பட்ட மனைவி அமையும், இதான் அவருடைய கேள்வி. யாரு? முத்துராமன். சரி, இவருடைய ஜாதகம் இதோ வரும் பாருங்க. இதான் அவருடைய ஜாதகம். துலா லக்னம், 7ஆம் இடத்துல குருவும் சனியும் வக்ரமாய் நிக்குது. அப்ப 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, ஏன்னா அங்க சனி உட்கார்ந்து நிக்குதே, குரு உட்கார்ந்து நிக்குதே, இது ஏதாவது பாதிப்பை கொடுக்குமா அப்படிங்கிறத அவருடைய கேள்வி. சரி, 7வது பாவகாதிபதி எப்படி நிற்கிறார்? எப்பவுமே ஒரு பாவகம் கெட்டு போய் இருந்தாலும் பாவக அதிபதி பலமா இருந்துச்சுன்னா எஸ், அந்த பாவகத்தை கண்டிப்பாக இயக்க வச்சிரும். சரிங்களா? வண்டி சரியில்லைனாலும் வண்டி ஓட்டக்கூடிய அந்த மெக்கானிக்கல் அந்த பர்சன்ஸ் நல்லபடியாக இருந்தார்னா அவர் அந்த வண்டியை எப்படியாவது ஓட்ட வச்சிருவார். சரிங்களா? அந்த வீடு சரியில்லைனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்
அந்த வீட்டினுடைய ஓனர் அப்படியே இருந்தாலும் அந்த வீட்டை அவ்வளவு சீக்கிரத்துல உடைய விட மாட்டார், எப்படியாவது மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு வந்துருவார். அதுதான் என்னுடைய அர்த்தம். அப்ப 7வது பாவகத்தில் சனி குரு இந்த இணைவு பிரச்சனையை கொடுக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அந்த பாவகாதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சியா நிக்குது. ஸோ அதனால அவ்வளவு சீக்கிரத்துல விடாது. நல்ல விதமான குடும்ப வாழ்க்கை, மனைவி வரணுங்கிற அமைப்பு காட்டு. சரி, அப்ப 7ஆம் இடத்துல சனி குரு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னா, நீங்க சனி 22 குரு 9, சனி இங்க திக்பலமாகி வக்ரமாகி உச்சமாகிறார். இருந்தாலும் இந்த ஜாதகத்தின் 4 மற்றும் 5 யாரு ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி 7ஆம் இடத்துல திக்பலமா நிற்பது நன்மை. ஸோ அதனால வரக்கூடிய வரன் நல்ல விதமா தான் வந்தாகணும். காரணம் 7வது பாவகாதிபதி 9ஆம் இடத்திலேயோ அல்லது 5ஆம் இடத்திலேயோ அல்லது 7வது பாவகத்துல 5ஆம் பாவகாதிபதியோ 9ஆம் பாவகாதிபதியோ இருந்தாலே யோகம். அது பாவகிரகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைய இருக்கும். அப்ப குறைங்கும் போது என்னது, கலரா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு, ஆனா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். இதுதான் என்னுடைய ஆன்சர். ரைட். அப்ப குரு வக்ரமா நிற்பது இந்த இடத்துல, குரு வக்ரமா நிக்கிறது தான், குரு நிக்கிறது தான் அங்க பிரச்சனை. சரியா? ஏன்னா அவர் தான் 6ஆம் பாவகாதிபதி, ருண ரோக சத்துருக்கான அதிபதி அவர் தான். அவரு 7ஆம் இடத்துல உட்காந்துச்சுன்னா சின்ன சின்னதா வம்பு வழக்கு கொடுக்கும். வம்பு வழக்குன்னா பெருசா எடுத்துக்கூடாது, சின்ன சின்னதா கருத்து வேறுபாடுகள்னு வச்சுக்கலாம். அவரும் வக்ரமா போயிட்டார், அப்ப அது ஒண்ணு புஷ்வான மாதிரி தான் போகும், அது ஒண்ணு பெருசா போகாது. சரியா? ஸோ அதனால உங்களுக்கு சனி குரு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு இப்படி சொல்றதை விட உண்மையை உடைச்சு சொன்னா பயப்பட வேணாம்னு சொல்லியது கரெக்ட். அதுக்கு காரணமும் சொல்லிட்டேன். செவ்வாய் பலமா நிக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களுக்கு தெளிவான மனைவி, தெளிவான குடும்பம், நல்ல பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்துடும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து வக்ரமாகி நிற்பது, 7ஆம் இடத்தில் சனி வக்ரமாகி இருப்பது இந்த ஜாதகத்தில் ஒரு விதத்தில் குறை இருந்தாலும் ஒரு விதத்தில் நன்மை. ஏன்னா அவர் தான் யோகாதிபதி. அதனால பயப்பட வேண்டாம். ஸோ கன்ஃபார்மா நல்ல விதமான மனைவி, நல்ல குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? ரைட். ஸோ அதனால பயப்படாதீங்க. 7ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறது தான் தவறு. அப்படி இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்று நிற்கிறார். அப்படியே வக்ரம்னு எடுத்து தவறுன்னு நீங்க எடுத்தா கூட செவ்வாய் பலமா நிற்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 7ஆம் இடம் பாதுகாப்பாகவும் நல்ல விதமான திருமண வாழ்க்கை உண்டு. சரிங்களா? ரைட். அடுத்ததாக முத்துராமன், அதுக்கு அடுத்தது ராம்கி. ராம்கிக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம், ஒரு பேமெண்ட் கம்மியாக தான் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு லைவ்லேயே நான் ஆன்சர் பண்ணிட்டேனே. அடுத்தது ஹரிகர செல்வன். ஹரிகர செல்வன் என்ன சொல்றாங்க, ஐயா வேலை மாற்றம் இப்பொழுது செய்யலாமா, வேலை பாதிப்பு வருமா, எதிர்காலம் எப்படி இருக்கும் ஐயா, எதிர்காலம் எப்படி இருக்கும், பணம் தட்டுப்பாடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காருங்க. 87ல பிறந்திருக்காரு. 7/11 சரி 7/11 சரி 7/11/87. ஓகே, 7/11/87 9:30 PM கடலூர். ஓகே, கடலூர். சரிங்க, உங்க ஜாதகம் பார்க்கலாங்களா? 7/11/87 9:30 PM கடலூர். சரி, இவர் வேலையில பாதிப்பு வருமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கார். வேலை சம்பந்தமா உங்க ஜாதகம் பார்க்கலாங்களா? இந்த உங்களுடைய ஜாதகம் மிதுன லக்னம், ரிஷப ராசி, நட்சத்திரம் ரோகிணி 2ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை குரு தசை தான் போகுது. ஸோ குரு தசையில புதன் புத்தி நெக்ஸ்ட் இயர் 2026 மார்ச் வரைக்கும் புதனுடைய புத்தி. ஸோ குரு தசை புதன் புத்தி. உங்களுடைய கேள்வி, இப்பொழுது வேலை மாற்றம் இப்பொழுது செய்யலாமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேலை பண்ணலாமா, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, வேலை பண தட்டுப்பாடு இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நடந்துட்டு இருக்கிறது குரு தசையில புதன் புத்தி போகுது. புதன் உங்களுக்கு செவ்வாய் சாரமா, ஆமா செவ்வாய், ஆமா பார்த்தீங்களா, சித்திரை 4. ஸோ அதனால இந்த இடத்துல புதன் செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல நிற்கிறார். சரி, குரு 28, செவ்வாய் 25, கேது 6. சரி, இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்தாலும் இங்க குருவினுடைய பார்வை இருக்குது. இந்த இடத்துல செவ்வாய் பார்த்த குரு தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. குரு பார்த்து செவ்வாய் நல்லா தான் நிக்குது. ரெண்டுமே பாருங்க, குரு 28, செவ்வாய் 25. ஸோ அதனால இந்த கிரக சேர்க்கையில பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா குரு தான். ஸோ குருவினுடைய நடந்துட்டு இருக்கிறது குரு தசை. இங்க செவ்வாயினுடைய பார்வையில குரு இருக்கிறதா இங்க ஒரு சரியில்லாத ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லலாம். செவ்வாயும் குரு நண்பர் தான். ஆனா இந்த இடத்துல என்ன அர்த்தம், செவ்வாய்ங்கிற ஒரு நண்பர் குருவிட்டே இருந்து கடனா வாங்கிட்டு இருக்காரு, நண்பர் தானேன்னு சொல்லிட்டு. அப்ப குரு என்ன, இது ஃபுல்லா இழந்துட்டு
ட்ரை ஆகி நிற்கிறார். அப்படிதான் அந்த கேள்வி. பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கு சார் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா? அதுக்கு காரணம் இந்த செவ்வாய் பண்ற வேலை. இந்த செவ்வாய்ங்கிறது யாரு? உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய தாய் பாவகத்திலிருந்து செலவு கொடுக்குது, சகோதர பாவத்திலிருந்து செலவு கொடுக்குது, உங்களுடைய நிலம் சம்பந்தமானது, அதாவது பூர்வீகம் சம்பந்தமானது, அப்பா சேர்த்து வைத்த சொத்துவின் வழியாக, அது சொந்தக்காரங்கள் மூலமாக, இப்படி எல்லாம் சொல்லலாம். இதன் மூலமான தட்டுப்பாடு வந்துகிட்டே இருக்குது நீங்க செய்யக்கூடிய தொழில், உத்தியோகம் அப்படிங்கிற பாயிண்ட்ல. சரிங்களா? சரி, அப்ப இந்த அமைப்பு இப்ப போயிட்டு இருக்குது. இந்த புதன் புத்தியில வேலை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னா, புதன் செவ்வாய் எஸ் உண்டுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு சேஞ்சஸ் உண்டு. ஜூலை மாசத்துக்குள்ள ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஓகே, அதனால கண்டிப்பாக ஆமா ஜூலைக்குள்ள உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா? அதனால கண்டிப்பாக நீங்க ஒரு வேலை தேடுங்க. இடம் விட்டு இடம் மாறணும், அல்லது ஃபாரின் போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதை கூட கொடுக்கும். நீங்க ஃபாரினுக்கு போகணும் கூட தேவையில்லை. புதன் புத்தி நடக்குது. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா உண்டு. ஜூலை மாசத்துக்குள்ள நடக்கணுங்கிறத காட்டுதுங்க. சரிங்களா? அண்ட் தென் இந்த குரு தசை இப்படிதான் போகுங்க. பண தட்டுப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லது உடல் ரீதியான தொந்தரவு யாரு? உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கணும், அல்லது தாயாரனுடைய சுகம் கெட்டு போகணும். இது போன்ற அமைப்புகள் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. சரியா? இப்ப அதெல்லாம் நல்லா இருக்குன்னா, அதெல்லாம் இப்ப பண தட்டுப்பாடு நல்லா இருக்கு, சூப்பரா வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா கொடுக்கணும். அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பண தட்டுப்பாடு கொடுக்கணும். ஸோ இப்படி ரெண்டுமே வயசு வருஷாவா உங்களுக்கு மாறி மாறி தான் போகணும். ஸோ அதனால ஒரு நியூட்ரலா வச்சுக்கிங்க. பெரிய லெவலுக்கு போக வேண்டாம். ஆனா சேஞ்சஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்க. எஸ் உண்டு. பண தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். குறைவாக செலவு பண்ண பார்த்துங்க. இந்த விஷயத்துக்குலாம் எது தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. தேவையில்லாததுக்கு பண்ண வேண்டாம். சரிங்களா? ரைட் சார், நன்றி சார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா தினேஷ் பாபு ஒரு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, மை சன் ஜெய்யோட ஜாதகம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் நீங்க டீட்டெயில்ஸ் போடல. நம்ம தனியா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு விட்டுட்டாரு. சரிங்களா? அவர் பேமெண்ட் பண்ணிட்டு விட்டுட்டாரு. நம்ம தான் போய் தேடி கண்டுபிடிச்சோம். அதனால தயவுசெய்து பேமெண்ட் பண்ணும் பொழுதே உங்களோட டெக்ஸ்டையும் சேர்த்து அடிச்சிட்டிங்கன்னா எனக்கு வந்துடும். ஈஸியாக இருக்கும் எனக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்லைன்னா தேடி தொலாவி கண்டுபிடிச்சி தான் கொண்டுட்டு வரணும். 14/9/2010. ஸோ டைம் 2:30 PM கோயம்புத்தூர். சரி, கோயம்புத்தூர்லேருந்து பிறந்திருக்காருங்க. சரி, இவர் என்ன கேள்வி கேட்குறார் அப்படின்னா, அவருடைய பையனுக்கு மை சன் ஜெய், டேட் ஆஃப் பர்த் கோயம்புத்தூர், டைம் ஆஃப் பர்த் கொடுக்குறார். how will be his studies and how will be his future சார். அவ்வளோதான். படிப்பு எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதான் அவருடைய கேள்வி. சரி, இப்போ ஜாதகம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. தனுசு லக்னம், விருச்சிக ராசி. எஸ் பாருங்க சார். தனுசு லக்னம், விருச்சிக ராசி, நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், 1ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை புதன் தசை தான் போகுது. ஸோ புதன் தசையில் சனி புத்தி 2027 வரைக்கும் போகுது. ஸோ புதன் ஜாதகத்தில் பாக்கியஸ்தானத்தில் தான் அமர்ந்து நிற்குது. ஸோ புதனுக்கு அடுத்தது கேது தசை, அதுவும் புதனை போல தான் செயல்படணும். புதன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. சூப்பராக இருக்குது சார், பயப்பட வேண்டாம். ஓகே, புதனுடைய திசை இந்த ஜாதகருக்கு நல்லா தான் இருக்கும். புதனுடைய 2 வீடு அடி வாங்கியிருக்கிறதுனால ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் குறையுமே தவிர புத்திசாலியான ஒரு குழந்தை தான் சொல்லுவேன். புதன் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து பயப்படாதீங்க. ஓகே, அதை தாண்டிலும் 2ஆம் பாவகாதிபதி சனி 10ஆம் இடத்துல, 2ஆம் பாவகாதிபதி சனி 10ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் பாவகாதிபதி சனிக்கு குருவினுடைய பார்வை, இது சூப்பர். அப்ப இந்த ஒரு பாயிண்ட் தெளிவா நிக்குது. 2ஆம் பாவகாதிபதி சனி நின்ற வீட்டின் அதிபதி நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். சரிங்களா? அதனால ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கும். அடுத்தடுத்த திசைகளும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதன் தசை, அடுத்தது கே தசை நல்லா இருக்கும், சுக்கர தசையும் சூப்பர். ஸோ அதனால நல்லா இருக்கு சார் ஃபியூச்சர். ஸ்டடீஸ் இந்த வருடம் 2025 கொஞ்சம் டல் அடிக்குமே தவிர மற்றபடி புத்திசாலியான குழந்தை நல்லா இருக்கும் ஃபியூச்சர். சரிங்களா? நன்றி சார், தேங்க்யூ. சாரி, இதோட நம்ம லைவ் நிப்பாட்டிக்கலாம். ஸோ அடுத்தது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.